இது நவீஸ் டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன். 28th டிசம்பர் சாட்டர்டே மார்னிங் 5 o'clock என்னோட டே ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் ஆஸ் யூஷுவல் வாசல் பெருக்கி கோலம் போட்டாச்சு. நான் நேற்று போட்டிருந்தது இந்த மாதிரி ஒரு ரங்கோலி கோலம் தான். இது நான் இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு சிக்கு கோலமில் கலர் போடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். கொஞ்ச நேரம் திருப்பாவை போட்டு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் விஷ்ணு சகஸ்ரநாமம் போட்டுட்டு நான் வாசல் பெருக்கிட்டு வந்துட்டேன். வாசலில் உள்ள ஈரம் காயறது வரைக்கும் நான் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவேன். வீடை ஃபுல்லாக கூட்டி பெருக்கிட்டு வீடையும் சுத்தம் பண்ணிவிடுவேன். கொஞ்சம் துணி மட்டும் மடிக்காமல் இருக்குது, அதை இன்றைக்கி தான் மடிக்கணும். இன்றைக்கி நாங்கள் அம்மா வீட்டுக்கு மத்தியானம் கிளம்புறோம். அதுக்காக காலையிலேருந்து சீக்கிரம் வேலையிலலாம் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புறதுக்கு துணியெல்லாம் இன்றைக்கி தான் பேக் பண்ண போகிறேன். நேற்று வரைக்கும் ஸ்கூல் இருந்ததுனால ஒன்றும் பேக்கிங்லாம் பண்ணலை. இன்றைக்கி மார்னிங் தான் பேக் பண்ண போகிறேன். ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு நேற்று ஈவினிங் பாத்திரமும் விளக்காமல் இருக்குது. ஸோ இன்றைக்கி வேலை மார்னிங் நிறைய இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சிக்கு கோலம் போட்டுட்டேன். போடும்போது இது ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. கலர் போடும்போதுமே கொஞ்சம் பொறுமையாக கலர் போட்டேன். கலர் காம்பினேஷன்லாம் பார்த்துட்டு கலர் போட்டதுக்கப்புறமும் அது ஒரு மாதிரி இருந்த மாதிரி தான் இருந்தது. திருப்பி இன்னொரு தடவை ஒயிட் கலர் அது மேலே போட்டதுக்கப்புறம் கோலம் சூப்பராக வந்துடுச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இதில் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் சரியாக தெரியல. ஃபைனல் இதோட ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அதில் நல்லா தெரியும். உருளியில் பூ நேற்று தான் மாற்றினேன், அதனால் நான் இன்றைக்கி மாற்ற போகிறது கிடையாது. வாசலில் விளக்க மட்டும் ஏற்றி வச்சிட போகிறேன். இன்றைக்கி கலர் ரொம்ப நேரம் போட்ட மாதிரி இருந்தது, அதனால் நான் விளக்கேற்றும் போது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. 2 ஓரத்துலேயும் அகல் விளக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நடுவில் இன்றைக்கி மஞ்சள் பூவுக்கு பதிலாக சிகப்பு பூ வைக்கலான்ட்ருக்கேன். ஏன்னா நடுவில் கலருமே மஞ்சள் தான் போட்டிருக்கேன். மஞ்சளுக்கும் மஞ்சள் பூ நல்லா எடுப்பாக தெரியாது, அதனால் இன்றைக்கி நடுவில் சிவப்பு பூ தான் வைக்க போகிறேன். ரோஸ் வச்சாச்சு. ஃபைனலி இன்னையோட வாசல் இப்படி தான் இருந்தது. அவுட்புட் நல்லா வந்திருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த மார்கழி மாதம் 13 நாள் போட்ட கோலத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்றைக்கி போட்டிருந்த இந்த கோலம் தான். இன்றைக்கி ஊருக்கு போகிறதுனால துணி எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளேயே காய போட்டாச்சு. வர வரைக்கும் அது வெயிலில் வெளியில் கிடந்ததுன்னா எப்படி இருக்கும்னு தெரியாது, அதனால் உள்ளேயே காய போட்டாச்சு. ஆல்ரெடி இருந்த துணி எல்லாம் மடிக்க வேண்டியிருந்தது, அந்த துணிகளை தான் இப்போ மடிச்சிட்ருக்கேன். இந்த லைட் பாருங்களேன், ஒரு தடவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போதும் அதோட கலர் மாறும். நவி இருக்கிற வரைக்கும் இதை போடவே விட மாட்டான். இப்போ தூங்கிட்டு இருக்கா, அதனால நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் இங்கே இருந்த துணிகளை எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு பாத்திரம் எல்லாத்தையும் விளக்கி முடிச்சாச்சு. பேக்கிங் ஆரம்பிக்கணும். நான் பேக் பண்ணியும் முடிச்சுட்டேன். இப்போ கிளம்பியாச்சு. எங்களுக்கு இன்றைக்கி 2:30 மணிக்கு ட்ரெயினு. நாங்கள் ஒரு 11 மணிக்கு விட்டு கிளம்பினா தான் ஸ்டேஷனில் ட்ரெயினை ரீச் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். டென்ஷன் இல்லாமல் போய் வேறு லஞ்ச் வாங்கணும். நவிக்கிட்ட 10 மணிக்கே கிளம்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புவா அப்படின்ட்டு. அவள் எழுந்திரிச்சு குளித்து கிளம்பிட்டா. இப்போ பேக்கிங்கும் முடிச்சாச்சு. இன்றைக்கி இந்த ட்ராலியும் இந்த கட்டப்பை மட்டும்தான் கையில் எடுத்துக்க போகிறோம். இதை தவிர என்னோடய ஹேண்ட்பேக்கில் வைக்க வேண்டிய திங்ஸ் மட்டும் கொஞ்சம் வெளியில் இருந்தது. அவங்களோட ஷோல்டர் பேகு நவி ரெடி ஆகிட்டா, தலை காயறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். மணி ஒரு 11:15 இருக்கும். பக்கத்துலேருந்து ஒரு பஸ்ஸில் கிண்டி ஸ்டேஷன் போக போகிறோம். கிண்டி போயிட்டு அங்கேருந்து மெட்ரோவில் சென்ட்ரல் போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அது கொஞ்சம் ட்ராவலிங் கம்மியாக இருக்கும், அலைச்சல் இல்லாமல். நாங்கள் 3 பேரும் கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாப் போகிறதுக்குள்ளே பஸ்ஸு வர்றதுக்கும் சரியாக இருந்தது. வந்தோடனே பஸ்ஸு கிடச்சிச்சு. பஸ்ஸில் ஏறிட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு கிண்டி போனோம். பஸ்ஸில் ஏறினோன்னே எப்படி தான் தூக்கம் வரும்னு தெரில, அப்படி தூங்கிட்டோம். நானும் கொஞ்சம் நேரம், நவி கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் கிண்டியில் இறங்கிட்டு இங்கேருந்து மெட்ரோவில் ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறோம். ஸ்டேஷன் வந்தாச்சு. இங்கேருந்து நாங்கள் சென்ட்ரல் போகிற ஸ்டேஷனுக்கு இறங்கணும். எப்போவுமே மெட்ரோவில் போகணும் அப்படின்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா, ஊருக்கு வேறு போகிறோம். அதே எக்ஸைட்மெண்ட்டோடு தான் நாங்கள் 3 பேருமே வந்துட்டுருந்தோம். நாங்கள் ஒரு 5 மினிட்ஸில் ட்ரெயின் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே நவிக்கு பசி வந்துடுச்சு. பேக்லேருந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுன்னு சொல்லிகிட்டு இருந்தா. ஸோ சாக்கோ பை மட்டும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாச்சு. அவள் அதை சாப்பிட்டுட்டு இருந்தா. 5 மினிட்ஸில் ட்ரெயின் வந்துருச்சு. இங்கே கூட்டம் ரொம்ப அதிகமாக இல்லை, ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்தது. ட்ரெயின் வந்துருச்சு. நாங்கள் ட்ரெயினில் ஏறிடுறோம்.
நாங்கள் ஏறின ஸ்டேஷனில் கூட்டமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ஒரு 2-3 ஸ்டேஷன் கழிச்சு அதிகமான கூட்டம் ஏறிட்டாங்க. ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. சென்ட்ரல் வரைக்கும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ இங்கே இறங்கினதுக்கப்புறம் ஏடிஎம்மில் வந்து கொஞ்சம் கேஷ் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டோம். பக்கத்துலேயே ஆவின் பாலகம் இருந்தது. ரவிக்கு இந்த பால் ரொம்பவே பிடிக்கும். அதனால ரவி மட்டும் வாங்கி அந்த பாலை குடிச்சிட்டு வந்தாங்க. எங்கள் 2 பேருக்கும் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம். நாங்கள் 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரவி பால் குடிச்சிட்டு இப்போ நாங்கள் சென்ட்ரல் வந்தாச்சு. இங்கே லன்ச்சு மட்டும் வாங்கியாச்சு. நவிக்கு ஒரு பிரியாணியும் எங்களுக்கு ஒரு சாம்பார் சாதமும் வாங்கியாச்சு. உள்ளே வந்துட்டு ஸ்டேஷன் கம்பார்ட்மெண்ட் எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ட்ரெயின்லேயும் ஏறி உட்காந்துட்டோம். ஏறினோடனே நவி பசிக்குது அப்படின்னு சொன்னதுனால அவளுக்கு சாப்பாடை திறந்து கொடுத்தாச்சு. அவளுக்கு வாங்கின வெஜிடபிள் பிரியாணியை அவள் சாப்பிட்டுட்டு இருந்தா. அவள் எப்போவுமே ட்ரெயின் ட்ராவலும் போது பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவா. ட்ரெயின் கரெக்டாக 2:30 கிளம்பிடுச்சு. நாங்களும் லஞ்சை சாப்பிட்டுட்டோம் ஏறினோடனே. வழியில் கொஞ்சம் ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த தடவை ட்ரெயின் ட்ராவல் ரொம்பவே லாங்காக இருந்துச்சு. நாங்கள் மத்தியானம் 2:30க்கு கிளம்பினோம். இங்கே நைட்டு ரீச் ஆகும்போது 9:30 ஆகிடுச்சு. எப்போவுமே கொஞ்சம் நேரம் தூங்கிடுவோம், கொஞ்சம் நேரம் பாட்டு கேட்போம். அதில் டைம் சீக்கிரமாக போயிடும். இந்த தடவை ஆனால் ட்ராவலிங் ரொம்ப லென்த்தாக இருந்த மாதிரி இருந்தது. நாங்கள் இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு 9:30 ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் ஸ்டேஷன்லேருந்து இறங்க போகிறோம். வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் வர்றதுக்குள்ளவே அப்பா வந்து டாக்ஸி எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வீடு ஒரு வழியாக வந்துட்டு நைட்டு டின்னரை சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக படுத்து தூங்கியாச்சு. இதோட இந்த விலாக் முடியுது. Thanks for watching.